பரத் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் காளிதாஸ் 2. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. காளிதாஸ் 2 படத்துல ஸ்டீபனுடைய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கும். இந்த ஒரு சீன்ல இவருடைய முதுகுலையும் சரி, இவருடைய வீட்லயுமே பறவையோடைய ரெக்க இருக்கிறத பார்க்க முடியும். அது ஏஞ்சல் மாதிரி இருக்கும். அது ஏன் அந்த ரெக்க இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அவர் லவ் பண்ணும்போது அந்த குறவங்குறத்தி சிலை இருக்கிற ஏரியால அந்த பறவை மரத்துல தான் லவ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி லவ் பண்ற பொண்ணுமே கிஃப்ட்டா ஒரு பறவை தான் கிஃப்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமா தான் ஸ்டீஃபனுக்கு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு தப்பான கேஸ்ல ஸ்டீபன் பொய்யான வழக்குல மாட்டியிருப்பாரு. ஸோ அந்த பறவை ரெக்க மூலமா பழைய காதலை மறக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா அவருடைய கார்ல நாய் பொம்மை இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி அவருடைய கீ செயின்லயுமே நாய் பொம்மை இருக்கும். வீட்லயுமே நாய் வளர்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மித்ராவுமே நாய் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸ்டீபனை தேடி ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சு செட்டான்னு தெரியல. ஆனா டாப் ஆங்கிள் எடுக்கும்போது அந்த சர்ச்சோடைய டிசைன் சிலுவர் டிசைன்ல போட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஒரு சீன்ல முருகனுடைய ஆளுங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த முருகன்கிற நேம கனெக்ட் பண்ற விதமா கிஷோருடைய கழுத்து பகுதியில மயில் இறக வரைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். சங்கீதா இந்த படத்துல ரூபாங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அபார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷன் நடக்கும். நியூ இயர்க்காண்டி ரூபா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் செட்ல டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறமாட்டி ரெண்டாவது இதுல மாஸ்க் போட்ட உடனே அந்த டான்ஸ் குரூப்ல ரூபா இருக்க மாட்டாங்க. ஸோ இதுலயே அந்த கொலைக்கு ரூபாவுக்கும் கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ரூபா, வைஷ்ணவி, காளிதாஸ் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவப்பு கலர் நெட் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது மூலமாகவும் ரூபாவும் ஒன் ஆஃப் த குற்றவாளிங்கிறத நூல் மூலமா காட்டியிருப்பாங்க. வைஷ்ணவி நேர்மையா இருப்பாங்க. நேர்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இவங்கள ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது ஒரு கிருஷ்ணன் போட்டோ ஃப்ரேம் போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கொடுப்பாரு. அப்ப காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. காசெல்லாம் வேண்டாம் மேடம், நம்ம கடை தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா ஸ்ட்ரிக்டா காசு கொடுத்து போட்டோ வாங்கியிருப்பாங்க. ஸோ இது மூலமா இவங்க ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிச்சிருப்பாங்க. அதே இது இவங்க கிருஷ்ணன் போட்டோ வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிறத இந்த போட்டோ மூலமா ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இவங்க ஒருத்தர் கூட ஃபோன் பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வைஷ்ணவி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜுமே அவ்வளோ அழகா ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்போதுமே கோவப்படுற மாதிரி தான் படம் முழுக்க கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய கேரக்டருக்கு. இந்த ஒரு சீன்ல வைஷ்ணவியும் காளிதாசும் மீட் பண்ணும்போது பின்னாடி ஒரு போஸ்டர் இருக்கிறத பார்க்க முடியும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பத்துல இவங்க தப்பான வழியில, அதாவது ஸ்டீபன் தான் கார்னர் பண்ணியிருப்பாங்க. ஆனா கொலை பண்ணினது வேற ஒருத்தங்களா இருப்பாங்க. ஸோ அதுக்கான சிம்பாலிக்கா சொல்றது மூலமா ஆரம்பத்திலேயே நீங்க எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மித்ரா தொலைஞ்சு போகும்போது ரெட் கலர் கவுன் தான் போட்டிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா அழுகும்போது ரெட் கலர் பொம்மையை தான் கட்டி பிடிச்சு அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல வாலி படம் பார்க்கறதுக்காண்டி ஸ்டீபன் வந்திருப்பாரு. ஸ்டீபனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் இருப்பாரு. ஃபாலோ பண்றது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஸ்டீபனுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்து இருந்திருக்கணும். ஆனா இந்த போலீஸ்காரர் ஸ்டீபனுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஏன் போலீஸ் மாத்தி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கான டீட்டெயிலா போலீஸ்காரருக்கு முன்னாடி தான் புக் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஸ்டீபன் உட்கார்ந்துருக்கிற சீட்டு தான் வேற ஒரு சீட்ல மாத்தி உட்கார்ந்துருந்திருப்பாரு. அதாவது போலீஸ்காரருக்கு பின்னாடி உட்கார்ந்துருப்பாரு. ஸோ அதனால தான் ஃபாலோ பண்றத மாத்தி ஃபாலோ பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே சீன்ல தியேட்டர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. படம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே சீன்ல தான் இருக்கும். படம் முடியறதுக்குள்ள ஏன் எல்லாரும் வெளியில வந்தாங்க அப்படின்னா, இந்த போலீஸ்காரர் எல்லாருமே வெளியில போங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். அதனால தான் படம் முடியாமலே எல்லாருமே வெளியில வந்திருப்பாங்க. ஒருவேளை கொலை நடந்ததை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளியில வந்தாங்க அப்படின்னா, பரபரப்பா ஆடியன்ஸ் ஓடி வர மாதிரி தான் காட்டியிருந்திருக்கணும்.
ஸோ இந்த ஒரு சீன்ல கன்டினியூட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தியேட்டர் சீனை சிங்கிள் ஷாட்ல எடுத்திருந்திருக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்ல ஒரு குரூப்ல ஒருத்தன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டது நீந்தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவனும் குடிபோதையில இருந்ததுனால ஸோ அதுக்காக அந்த 2 பொண்ணுங்களை நாயை வச்சு பயங்காட்டியிருப்பான். ரூபாவுடைய பொண்ணும் அவளுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்து தெரியாம இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த குழந்தைய பார்க்க வரும்போது அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இருட்டுல உட்காந்து அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரூபாவுடைய பொண்ணும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அழுவாங்க. ஸோ இது மூலமா ரூபாவுடைய பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறத அந்த டார்க் லைட் எஃபெக்ட் மூலமா சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் அப்பா வந்து பொண்ணை கொண்டிருப்பாரு. ஆனால் அந்த நேரம் வந்து காளிதாஸ்னால லேட்டாக வந்ததுனால அந்த பொண்ணை காப்பாற்றிருக்க முடியாமல் போயிருக்கும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக படத்தோடைய கிளைமேக்ஸில் ரூபா வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு டேப்லெட்டை பாலில் கலந்து கொடுத்துருந்துருப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை வந்து காளிதாஸ் காப்பாற்றியிருப்பாரு. டேப்லெட் கலந்து கொடுத்துருந்தாலும் அந்த பொண்ணு வந்து பொழைச்சிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன் டேப்லெட் கலந்த பாலை குடிச்சும் அந்த பொண்ணு ஏன் முழிச்சுக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக அந்த பால் வந்து சிந்தி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ஒன்று கொஞ்சமாக குடிச்சிருந்துருக்கலாம், இல்லைனா குடிக்காமல் கூட இருந்திருந்திருக்கலாம். கிஷோர் வந்து ஆளையும் வெட்டுற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் கறிக்கடையில் வந்து வேலை பார்ப்பாரு. வெட்டுறதை கனெக்ட் பண்ணுற விதமாக கையில் வந்து அருவாள் டாட்டூ இருக்கிறத பார்க்க முடியும். இதில் ஒரு சில ஃப்ரேம்லாம் நல்லாயிருக்கும். கோகுலுக்கும் காளிதாஸுக்கும் ஒரு வட்டத்தில் நின்று பேசுகிற மாதிரி கேமரா ஆங்கிள் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு சீனில் காளிதாஸ் வந்து பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த சீனை வந்து ஜன்னலுக்கு வெளியில வச்சு எடுத்திருந்திருப்பாங்க. ரூபாவும் காளிதாஸும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி டேபிள் இருக்கும். அதுல 2 பேருடைய ஃபேஸும் மாத்தி மாத்தி காட்டியிருப்பாங்க கண்ணாடி மூலமா. ரூபாவுடைய வீட்டில் இருக்கிற அந்த டோர் டிசைன் வந்து அதே மாதிரி அந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட்டுமே வந்து அழகா இருக்கும். ஹாலிங் பெல் அடிச்ச மாதிரி. வைஷ்ணவி, ரூபா, காளிதாஸ் 3 பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கேமரா ஆங்கிள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கான அந்த நாட்டு போட்டிருப்பாங்க. அது மூலமா கேமரா ஆங்கிளை வச்சு அந்த சீனை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி என்ன எம்எம்ல புல்லட் இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக அந்த துப்பாக்கியை பற்றி ஷோகேஸில் வச்சுருக்கிறத பார்க்க முடியும். படத்தோடைய கிளைமேக்ஸு பார்ட் 3க்கான லீடு கொடுத்து படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு வந்து சிரிக்கும். ஸோ இது மூலமாக பார்ட் 3லே வந்து பெரிய பிள்ளையான மாதிரி காட்டி அந்த பொண்ணுக்கும் காளிதாஸுக்கும் பழி வாங்குற கதையாக கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டி படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல இருந்து தான் ரூபாவுடைய பொண்ணு வந்து சைக்கோ மாதிரி மாறுவாங்க. ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒருத்தன் வந்து அந்த 2 பொண்ணுங்களை வந்து நாயை வச்சு பயங்காட்டி இருப்பாரு. அப்போ ரூபாவுடைய பொண்ணுனால அந்த பையனை ஒன்றுமே பண்ண முடியாம இருந்திருக்கும். ஸோ அவர் மேல இருக்கிற கோவத்தை அந்த நாயை தூக்கி போட்டு அந்த நாயை கொன்றுப்பாங்க. அந்த நாயை காப்பாற்ற போய் தான் அந்த சின்ன பொண்ணு வந்து செத்து போயிருக்கும். அதே மாதிரி செக்ரட்டரியா இருக்கிறவரும் வந்து போலீஸ்கிட்ட நான் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரையுமே வந்து கொன்றுக்கும். செக்ரட்டரியை கொல்லும் போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. அதே மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டுமே வந்து போலீஸ்கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த பொண்ணையுமே வந்து தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ணியிருப்பா. அதே மாதிரி இதெல்லாம் ரூபாவுக்கு தெரிஞ்ச உடனே ரூபாவும் வந்து தன்னுடைய பொண்ணு கொலையாளியா மாறிட்டு வரா அப்படின்னு தெரிஞ்சு டேப்லெட் கலந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல அவ வந்து உயிரோட தான் இருந்திருப்பா. ஸோ பார்ட் 3க்காண்டி லீடா அந்த பொண்ணு வந்து எல்லாம் தெரிஞ்சு காளிதாஸை பழிவாங்க போகுது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. காளிதாஸ் 2 படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல லீடர் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. காளிதாஸ் 2 படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.